பொதுவாக குடும்பத்தில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பிள்ளையை செலவாளியாக வளர்க்காதே, பெண் பிள்ளையை செல்லமாக வளர்க்காதே. அது ஏன் என்கிற பார்வையை பார்ப்போம். ஆண் பிள்ளையை செலவாளியாக நாம் வளர்த்தால் அவன் கல்யாணம் முடிந்து எல்லா சடங்கு காரியங்களிலும் தன் மீது வரும்போது அவன் ஒரு செலவாளியாகத்தான் இருப்பான். குடும்பத்தை நிலைநிறுத்து நடத்துவதற்கு தகுதியானவனாக இருக்க மாட்டான். ஆகவே சிக்கனம் என்பதும் முக்கியம். அவனுக்கு நாம் உழைப்பு எவ்வளவு, சம்பளம் எவ்வளவு, நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அதைத்தான் செலவழியாக வளர்க்கக்கூடாது என்று சொன்னார்கள் அன்று. பெண் பிள்ளை என்றாலும் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய மருமகள் மகளாகவும் போகிறாள். அது ஒரு சில வீடுகளை பொறுத்து. ஆக செல்லமாக வளர்த்துவிட்டு இங்கே பஞ்சுமத்தையில் உறங்கிவிட்டு அங்கே பாயில் தரையில் உறங்கினாலும் கஷ்டப்படத்தான் வேண்டி இருக்கும். ஆகவே பெண் பிள்ளையை செல்லமாக வளர்க்காதீர்கள் என்பது சொல்லப்படி இருந்தாலும், ஆனால் எல்லோரும் பெண் பிள்ளையை செல்லமாக தான் வளர்ப்பார்கள். இதுதான் ஈகை, பண்பு, பாசம். ஆகவே மேலே உள்ளது மாறினாலும் கீழே உள்ளது மாறாது என்பது, அதாவது ஆண் பிள்ளை இது மாறாது, பெண் பிள்ளையை செய்யக்கூடிய செயல்கள் தந்தையும் தாயும் மாற்ற இயலாது என்கிறதுதான் இந்த வாதம். நன்றி, வணக்கம்.